அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் குடிவரவு அதிகாரியால் பெண் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் குடிவரவு முகவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள விடுதிகளுக்கு வெளியே போராட்டக்காரர்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த அதிகாரி மீது அப்பெண் காரை ஏற்ற முயன்றதால் சுட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் வீடியோ ஆதாரங்கள் அதற்கு முரணாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் குடிவரவு முகவர்கள் தங்கியுள்ள விடுதிகளுக்கு வெளியில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாத்திரங்கள், விசில்கள், இசைக்கருவிகளை கொண்டு சத்தம் எழுப்பியபடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வெனிசுலா அரசின் அனுமதி இல்லாமல் சென்ற மினர்வா எண்ணெய் டேங்கர் கப்பல் மீண்டும் நாடு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவும் அமெரிக்காவும் இணைந்து அந்த கப்பலை மீண்டும் வெனிசுலாவுக்கு கொண்டு வரும் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் முற்றுகை மற்றும் பல தடைகள் காரணமாக மினர்வா போன்ற டேங்கர் கப்பல்கள் உரிய அனுமதியுடனேயே செல்ல வேண்டும். ஆனால் அனுமதியின்றி சென்றதால் அந்த டேங்கர் கப்பல் மீண்டும் வெனிசுலாவுக்கே அழைத்து வரப்படுகிறது. காசா அரசாங்கத்திலிருந்து ஹமாஸ் போராளி குழு விலக தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இருந்து முழுவதும் விலகி காசாவை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான முறையில் இயங்க உள்ளதாக ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் ஃபாசெம் நயீம் அறிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் தடைகளை எதிர்கொள்வதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தன் வாக்குறுதிகளை மீறி நிலைமையை மோசமாக்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது முதல் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் அமெரிக்காவின் ஆதரவும் தான் இந்த பேரழிவிற்கு காரணம் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது. காசாவை நிர்வகிப்பதற்கு முழு அதிகாரம் கொண்ட ஒரு பாலஸ்தீனிய அமைப்பு நிறுவப்படுவதற்கும் அரசாங்கத்தில் இருந்து தாங்கள் முழுமையாக விலகுவதற்கும் ஹமாஸ் இயக்கம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை நயீம் வலியுறுத்தினார். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 439 அதிகரித்துள்ளதுடன் 1223 பேர் படுகாயமடைந்துள்ளனர். போர் துவங்கியது முதல் இதுவரை 71,409 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதுடன் 1,71,000 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா அதிபர் மதுரோவின் பதவி நீக்கத்தை அற்புதம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்ணித்தார். மேலும் வெனிசுலா மக்கள் இதனால் மகிழ்ச்சியடைவர் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று வெள்ளை மாளிகையில் உலகின் சில பெரிய எண்ணெய் நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்த டிரம்ப் வெனிசுலா குறித்து விவாதித்தார். அந்நாட்டின் உற்பத்தியை பெருமளவில் விரிவுபடுத்துவதற்காக அந்த நிறுவனங்கள் அங்கு 9 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என டிரம்ப் விருப்பம் தெரிவித்தார். அமைதியான முறையில் போராடும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என ஈரானுக்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஈரானில் நிலவி வரும் பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்து வன்முறையாக மாறியது. இதில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் அதிகரித்து வரும் அமைதியின்மையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஈரானில் இணைய தொடர்பு முடக்கப்பட்டது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள ஐநா, அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யும் மக்களின் உரிமை மதிக்கப்படுவதை உறுதி செய்வது அரசாங்கங்களின் பொறுப்பு என வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் அமைதி போராட்டங்கள் வன்முறையாக மாறியதற்கு அமெரிக்காவே காரணம் என ஈரான் ஐநாவில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு யுக்ரைனுக்கு படைகளை அனுப்ப பிரிட்டனும் பிரான்சும் முடிவெடுத்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக 2,270 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவுக்கு வருகை தந்த பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி, இந்த நிதியானது கவச வாகனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்புக்கும் அத்துடன் படைகள் போருக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்கும் செலவிடப்படும் என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலிய நாட்டில் காட்டுத்தீ பரவலால் வீடுகள் எரிந்து சேதமாகின. விக்டோரியா மாநிலத்தில் ஏராளமானோர் வீடுகளை இழந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் கடுமையான வெப்ப அலைக்கு மத்தியில் இந்த காட்டுத்தீ 3 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்புள்ள காடுகளை அழித்துள்ளது. ஐநா அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுவது குறித்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்று ஐநா தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவின் நலன்களுக்கு பயன்படவில்லை என கூறி 31 ஐநா அமைப்புகள் மற்றும் 35 ஐநா அல்லாத அமைப்புகளில் இருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு வருத்தம் தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை என்று குறிப்பிட்டார். தென்கொரிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக வடகொரியா தெரிவித்த நிலையில் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என தென்கொரியா மறுத்துள்ளது. தங்கள் வான்பரப்பில் தென்கொரியாவின் ட்ரோன் அத்துமீறி பறந்ததாக வடகொரியா குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அந்த ட்ரோன் தங்களுடையது அல்ல என்றும் வடகொரியாவை தூண்டும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கொரிய தீபகற்பத்தில் பதற்றங்களை குறைக்கவும் நம்பிக்கையை வளர்க்கவும் தென்கொரியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் சாலை மற்றும் வான் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோ நகரின் சில பகுதிகளில் 50 அல்லது 65 சென்டிமீட்டர் வரை பனி குவிந்துள்ளதால் மக்கள் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 450க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் குவிந்துள்ள பனியை அகற்ற 1,30,000 பேர் அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.